வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இன்றைக்கி சூப்பரான ப்ரைவேட் பீச்சில் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீடு நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா ஈசிஆர் கோவத்தூர் நியர்பையில் நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. ஈசிஆர் ரோட்லேருந்து பீச் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி 40 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி. எப்படி நம்ம அக்கறை மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லா அப்ரிஷியேட் ஆகக்கூடிய லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம ஒயிட் கலர் இல்லையா, ஒயிட் வித்து ஃபுல்லாகவே ஒயிட்டு தான். கேரளா டைப் அண்டு ஃப்ரெஞ்சு மாடல் கலந்தா மாதிரி நம்ம கட்டியிருப்போம். டோட்டலாக 8 பெட்ரூம் இந்த வீட்டில் இருக்குங்க. நல்லா பிளானிங் போட்டு கட்டியிருக்காங்க. ஈசிஆர் மெயின் ரோட்டில் இருந்து டைரக்ட் ஆக்சஸ் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டபுள் சைட் ரோடுங்க. நார்த்து அண்டு சவுத்து 2 ஃபேஸிங் இருக்குது. வீடு மட்டும் இப்போ சவுத் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல்லி வாஸ்து தாங்க. உள்ளே வந்த உடனே 2 சைடு நல்லா கார்டனிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 காருக்கு மேலே இதில் பார்க் பண்ணலாம். லேண்ட் ஏரியா பார்க்கும்போது 10,400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லி கார்டன் செட்டப் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரண்ட்லேயே பிளானிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. என்ன பிளானிங்னா, இந்த வாட்ச்மேன் டிரைவருக்கெலாம் தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வாட்ச்மேனுக்கு ஒரு பெட்ரூமும் தனியாக கொடுத்துருக்காங்க. பீச்சிலேருந்து நமக்கு 800 மீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுதான் நான் சொன்ன ஒரு கவர்டு கார் பார்க்கிங். 2 கார் நிறுத்தலாம். வாட்ச்மேன் அண்டு ஸ்டாஃபுக்கு ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கும்பொழுது எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கார்டன் செட்டப் நல்லா இருக்கும். நம்ம செட் பேக் ஏரியா மூலயமா பேக் சைட் ப்ராப்பர்ட்டியோட பேக் சைட் நம்ம பார்த்துருவோம். ப்ராப்பராக கருங்கல் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. 3 சைடும் கருங்கல் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஈவினிங் டைமில் உட்காரத்துக்கு பார்க் ஏரியா மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நியூ அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பெட்ரூமும் ஃப்ரண்ட்லேயே வாட்ச்மேன் ஷெட்டில் ஒரு ரூம் கொடுத்துருங்க. டோட்டலாக 8 பெட்ரூம் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். நார்த்து அண்டு சவுத் ஃபேஸிங் இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கேன். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு வேணால் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நியர்பைலையும் பீச்சஸ் நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஏரியா பார்க்கும்பொழுது 10,400 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா பார்க்கும்பொழுது 7,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட்டு மெயின் டோர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெஞ்ச் டோர் மாடலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா நல்லா கிராண்டாக இருக்குது. இதில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எம்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ப்ராப்பர் வாஸ்துங்க. ஃபஸ்ட்டு கிச்சன் ஏரியா கொடுத்துருக்கேன். கிச்சன் ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சைஸ் பார்க்கும்பொழுது 20க்கு 15 சைஸில் இருக்குது. மாடர்ன் கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எவ்ரிதிங் இருக்குது. பிராண்ட் நியூ ஹவுஸு. கபோர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் கட் பண்ணாமல் எடுத்துகிட்ருக்கேன். இது அந்த கிச்சன்லேயே அடுத்த போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் சைஸ் பார்க்கும்போது 15க்கு 15. இந்த பெட்ரூமில் இருந்தே நம்ம பேக் சைட் கார்டன் ஏரியாவுக்கு போகலாம். இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிராண்ட் நியூ புதுசாக பீச்சஸ் பார்க்குறவங்களுக்கு இது செட் ஆகும். ஒரு பெரிய ஃபேமிலி ஸ்டே பண்ணாலும் இதுக்கு செட் ஆகும். இதை நம்ம அடுத்த பெட்ரூம் வந்துட்டோம்.
கிரவுண்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூம் நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக தான் இருக்குது. இது எவ்ரிதிங் ஏசி யூனிட், டிவி செட்டப் அதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கிற வீடு நம்ம பார்த்துட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற லாஸ்ட் பெட்ரூம், மூணாவது பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க. எங்கேருந்து பார்த்தாலும், அதாவது இந்த வீடு எப்படின்னா ரொம்ப எலிவேஷன் நல்லாயிருக்கும், லைட்டிங் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, விண்டோ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது லைட்டிங்காக தான் பீச் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் ரொம்ப விரும்புவாங்க. ஒரு ரூமுக்கு 4 விண்டோ கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதே சேம் நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்தும் கண்டினியூவாக நம்ம கார்டன் ஏரியாவுக்கு போகிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க ஸ்விம்மிங் பூல் போட்டுக்கலாம். இந்த ஓனர் வந்து ஸ்விம்மிங் பூல் போடலை, பட் ஸ்பேஸ் விட்டுருக்காரு. ஹாலே சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜென்ரல். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் நிஜமாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிளானு என்னென்னா, ஒரு பெரிய லிவிங் ஏரியா கீழே இருக்கிற சைஸ் தான். எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, அப்பா அம்மா 4 பசங்க கண்டிப்பாக இதில் செட் ஆகும். அடுத்தது எனக்கு பிடிச்ச இடம்னா இந்த இடம் நல்லாயிருக்கு. ஏன்னா பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பார்க் ஏரியாலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா நிஜமே நல்லாயிருக்கு. 4 பெட்ரூம் மேலே வந்துடும். டோட்டலாக இந்த வீடு மட்டும் 7 பெட்ரூம், ஃப்ரண்ட்லேயே ஒரு பெட்ரூம் வந்துடும். டோட்டலாக 8 பெட்ரூம் ஓவரால் வீடு இது. இந்த வீடு அது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெட்ரூமுக்கு 4 விண்டோ வரும். அது கண்டினியூவாக பெரிய ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூவாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இது நல்ல சைஸ், 15க்கு 15 தான். 4 பெட்ரூமில் 2 ரெஸ்ட் ரூம் தான் வரும். 2 ரெஸ்ட் ரூம் இல்லை, அது ஒரு ட்ராபேக் தான். நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஈசிஆர் கோவத்தூர் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல லொக்கேஷன், அப்ரூவ்டு ஃப்ளாட்டு, 10,400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 7,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பேர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது ஃபிக்ஸட், ஓனர் சொல்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நேரில் வந்து பார்க்கணுனாலும் மேலே இருக்கிற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க. முழுக்க வாஸ்து பார்த்து கட்டின வீடு தான் இது. பீச் ஹவுஸ், பீச் சைடு, ஒரு சேஃப் ஜோனில், அப்ரூவோட ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும். நிஜமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பெரிய ஃபேமிலியாக இருந்தால் தான் செட் ஆகும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் வந்து கவியரசன். நன்றி, வணக்கம்.